உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க அப்பாவும் இல்ல, நீயும் இல்ல. என்னால அங்க தனியா இருக்க முடியல துளசி. அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? சரி, நீங்க என் கூடவே இருங்க. நான் சிவா கிட்ட பேசுறேன். சரிம்மா, வேலை கிடைச்சதும் அப்பா கூப்பிட்டதும் நான் போயிடுறேன். சரி, ஆனா நம்ம வீட்டு பிரச்சனையா எதுவும் நீங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, சரியா? சரிம்மா. இங்க என் பேரு துளசி இல்ல, ஜனனி. அதனால நீங்களும் ஜனனி தான் கூப்பிடணும், மறந்துடாதீங்க. சரிம்மா. அதே மாதிரி நீங்க என் ஃப்ரெண்டு துளசியோட அம்மா. நான் உங்களை சித்தின்னு தான் இனிமே கூப்பிடுவேன். சரி. அப்புறம் வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிம்மா. சரி, வாங்க சிவா கிட்ட சொல்றேன். அழாதீங்க, என் கூட வாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா. நீங்க உங்க பொண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரியே ஒரு பிரச்சனையும் இல்லாம தாராளமா இருக்கீங்களா? வேண்டாம் தம்பி, நீங்க சாப்பிடுங்க. அட புடிங்கம்மா, குடிங்க, சாப்பிடுங்க. நாங்கெல்லாம் நினைச்ச மாதிரி சாப்பிடுவோம்மா, இல்லையா ஜனனி? ஆமா சித்தி, அவர் எப்ப என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு அதாம்மா கொண்டு வர சொன்னேன், சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி தம்பி. அவ சொன்ன மாதிரியே நீங்க அக்கறையா பாத்துக்கிறீங்க. இது எனக்கு நிறைவா இருக்கு தம்பி. அம்மா, இங்க ஜனனி சொன்னா மறு பேச்சுக்கு இடமே இல்லை. எங்க அம்மா கிட்டேயும் ஜனனிக்கு ஒரு தனி இடம் தான். நான் பயந்து போயிருந்தேன். நல்ல இடத்துக்கு தான் வந்து சேர்ந்துருக்கேன். சரிம்மா, நீங்க இளநீ குடிச்சிட்டு இருங்க, நான் போய் ஆட்டோ பிடிச்சேன். சரி ஜனனி, நீ எக்கு தப்பா மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறியோன்னு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. தம்பி நல்ல குணமுள்ளவரா இருக்காரு, உன்னை நல்லா பாத்துக்கிறாரு. அப்பா மட்டும் இதை பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உன் அக்கா வாழ்க்கை மாதிரி இல்லாம உன் வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணும். நாம நல்லா இருப்போம் சித்தி. நாமங்கிறது அவரையும் சேர்த்து தானே. என்ன சித்தி இப்படி பேசுறீங்க? நான் இங்க என்ன சூழ்நிலையில இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்ல. நான் சாதாரணமா தான் துளசி சொன்னேன். நமக்கு உதவி செய்யற தம்பி அவரும் நல்லா இருக்கணும்னு சேர்த்து தான் சொன்னேன். சரி, ஆட்டோ வந்துருச்சு, போலாமா? சிவா, நீங்க பாத்துட்டு இருங்க, நாங்க வந்துடுறோம். ஓகே. சித்தி, நீங்க குடிங்க. போதுமா? போலாம், வாங்க. ஹலோ அண்ணே, ஒரு பொண்ணை தேடி ஒரு அம்மா வந்திருந்தாங்களா? ஆமா. அவங்க மலேசியாக்காரி ஜனனிக்கு தெரிஞ்சவங்களாமே. டேய், என்னடா புது கதையா இருக்கு? அட ஆமாண்ணே, அவங்க ஜனனியோட ஃப்ரெண்டோட அம்மாவா. ஜனனி சித்தின்னு வேற கூப்பிடுறாங்க. எதுக்கு வந்திருக்காங்களா? அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையா. டேய், அது நாசமா போட்டோம். பிரச்சனை தீர்ற வரைக்கும் அவங்க இவங்க கூட தான் தங்க போறாங்களாம். டேய், என்னடா உடுத்துக்கு போடுற? ஆமாண்ணே, அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. டேய், போன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி அவங்கள துரத்தி விட்டுட்டு நல்ல விஷயமா என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் எங்கண்ணா துரத்துறது? இப்ப அவரு தான் என்ன துரத்த போறாரு. நீங்க ஏதோ மறைச்சி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு அவருக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சுண்ணே. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நீங்க என்ன எடுத்துட்டு போனீங்கன்னு என்ன கேட்டு அடிச்சுட்டாருண்ணே. சரி, நீ என்ன சொன்ன? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அவரு நம்பவே இல்லைண்ணே. இப்ப என்ன மேனேஜர் வேலையில இருந்து தூக்கிட்டு செங்கல் அடுக்க விட்டுட்டாருண்ணே. அண்ணா, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கண்ணே. சிவாவுக்கு இன்னும் சந்தேகம் தீரல. சரி விடு, நான் அவனை பாத்துக்கிறேன். இதுக்கு ஒரே வழி பாட்டி தான்.
வாங்கம்மா. ஏய் நில்லுடா. இந்த பொம்பளை இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்களா? உங்க திட்டம் பலிக்காது. துரத்தி விடுறேன் பாரு. யார் இது? பாட்டி, இவங்க ஜனனியோட ஃப்ரெண்டோட அம்மா. ஜனனியோட ஃப்ரெண்டோட அம்மாவா? சரி, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இல்ல பாட்டி, இவங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்க. அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். பிரச்சனை தீரணும்னா காசி ராமேஸ்வரன் போக சொல்ல வேண்டியதானே? இங்க எதுக்காக கூட்டு வந்த? அப்படிலாம் தனியா போக முடியாது பாட்டி. அப்ப அவங்க வீட்டு பிரச்சனையை அவங்க வீட்லயே தீர்க்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வரணும்? மாமா, எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு குறுக்க வராதீங்க. அதான் சொன்னேன்ல, ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்னு. புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதா மச்சான்? புது பிரச்சனை வர தேவையா? ஜனனியவே விரட்டி விடணும்னு இருக்கும். இதுல அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வேறையாம். அண்ணே, அவ்வளவு முக்கியமானவங்களா இருந்தா வேற எங்கேயாவது தங்க வைக்கலாம்ல? ஏன் நம்ம வீடு எவ்வளவோ இருக்கு, இந்த வீட்ல தான் இருப்பாங்களாமா? வேற எங்க இருந்தாலும் அவங்களுக்கு சேஃப்டி இல்லம்மா. அதுக்காக இங்க கூட்டிட்டு வந்துருவியா? எந்த நம்பிக்கையிலடா அவங்களை இங்க கூட்டிட்டு வந்த? உங்க அப்பா கிட்ட கேட்டியா இல்ல என்கிட்ட கேட்டியா? கூட்டிட்டு வந்து நிக்கிற? நான் ஒத்துக்க மாட்டேன். பாட்டி, அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கட்டுமேனு நான் தான் சிவா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்போ இது உன் ஐடியாவா? சிவாவை சம்மதிக்க வச்சுட்டா எங்க தங்க வச்சிட முடியுமா? ஏய், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பியா? சான்ஸே இல்ல ஜனனி. பார்த்தல, மாசா எதிர்க்கிறாங்க. வேண்டாம், போயிடு. சொன்னா கேளுங்க, நான் வாக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்களாம் இந்த மாதிரி பேசுறதும் அவங்கள திருப்பி அனுப்புறதும் அது எனக்கு தான் அசிங்கம். தயவு செஞ்சு வழி விடுங்க. என்ன சிவா உன்னை மட்டும் வச்சு சொல்ற? ஒரு முடிவை நீ மட்டும் எடுத்தா போதுமா? இந்த வீட்ல மத்தவங்க கருத்தெல்லாம் முக்கியம் இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் அது தேவையில்லை. இது சரிப்பட்டு வராது. இப்போ ஃப்ரெண்டோட அம்மா வருவாங்க, அதுக்கப்புறம் வேற யாராவது வருவாங்க. சும்மா கற்பனை அடிக்கிட்டே போவாத. என்ன இங்க பாருங்க, அவங்க நம்மள நம்பி வந்திருக்காங்க. தடுக்காம வழி விடுங்க. மச்சான், முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.